ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் ரசிகன். இன்னைக்கு நாம பார்க்க போறது கொல்கத்தா டீமை பஞ்சாப் கிழிச்சு தொங்க விட்டாங்களே, அத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முல்லன்பூர்ல நடந்த 2025 ஐபிஎல் மேட்ச்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட்டிங் பண்ணதை பார்த்து ரசிகர்கள் ஷாக் ஆயிட்டாங்க. நிறைய பேரு கொல்கத்தா டீம் பாகிஸ்தான் டீமை விட மோசமா விளையாடிட்டாங்கன்னு பயங்கரமா திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல முதல்ல பேட்டிங் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் 111 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 112 ரன் எடுத்தா ஜெயிச்சிடலான்னு கொல்கத்தா ஈஸியா அடிச்சிருவாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. அதுவும் 9.1 ஓவர்லேயே கொல்கத்தா 71 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்துட்டாங்க. இன்னும் 7 விக்கெட் கையில இருந்ததால கண்டிப்பா மீதி ரன்னையும் அடிச்சிருவாங்கன்னு நம்புனாங்க. ஆனா யாருமே நினைச்சு பார்க்காத மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே விக்கெட் சடசடன்னு விழ ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில 15.1 ஓவர்ல 95 ரன் மட்டும்தான் எடுத்து கொல்கத்தா மொத்தமாவும் அவுட் ஆயிட்டாங்க. 16 ரன் வித்தியாசத்துல கொல்கத்தா தோத்து போனது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. கடைசி 24 ரன் எடுக்கிறதுக்குள்ள 7 விக்கெட்டையும் விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி விக்கெட் எல்லாம் விழறத நாம அடிக்கடி பாகிஸ்தான் டீம்ல தான் பார்த்திருக்கோம். சமீபத்துல நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர்லயும் பாகிஸ்தான் இதே மாதிரி சொதப்பி இருந்தாங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தானை போலவே தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமும் ஆடிருக்காங்கன்னு ரசிகர்கள் சோசியல் மீடியால பயங்கரமா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன கொடுமைன்னா, கொல்கத்தா டீம்ல இம்பாக்ட் பிளேயரையும் சேர்த்து மொத்தம் 8 பேட்ஸ்மேன்கள் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் இப்படி விக்கெட் விழுந்திருக்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொல்கத்தா டீமோட கேப்டன் அஜின்கியா ரஹானே அவரோட வருத்தத்தை சொன்னாரு. சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல. எங்க டீமோட முயற்சியில எனக்கு ரொம்ப ஏமாற்றம். இந்த தோல்விக்கு முழு பொறுப்பும் நான் தப்பான ஷாட் ஆடிட்டேன். ஆனா எங்க பவுலர்கள் இந்த பிட்ச்ல சூப்பரா போட்டாங்க. நல்லா ஆடுற பஞ்சாப் பேட்டிங் லைனை 111 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணாங்கன்னு சொன்னாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொல்கத்தா டீமோட இந்த மோசமான ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஏன் இப்படி சொதப்புனாங்கன்னு உங்களுக்கு தோணுது? கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.